கார் ஒன்று தெரியுது. இங்கே தான் பைக் நிற்குது. காட்டுக்குள்ள இப்படி தான் பாதை மாறுபட்டு போனியலோ அவ்வளோ பனிச்சு போனால் சாப்பாடு கொஞ்சம் பாதை காட்டுமா தம்பி வந்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தயா விலாக்ஸ். நாங்கள் வந்த இடம் வந்து முல்லைத்தீவில் இருக்கிற வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயில். நிறைய பேர் வந்துருப்பீங்க, சிலருக்கு தெரியாது இங்கே இருக்குது எப்படி என்னப்படி கோயில். இது ஒரு மலை குன்றையில் இருக்கிற கோயில். காடு தான், சுற்றி காடு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் பாருங்க, ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம தயா விலாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இதுதான் போகுதா புதூர் ஐயா, இதுதான் வெடுக்குநாரிமலை போகிற பாதை. I'm going to வெடுக்குநாரி மவுண்டன். என்னடா வளையுது வளையுது வளையுது. யாரும் வந்தாங்களே ஏற்றி விட்டு போயிடும். அங்கே ஃபுல்லாக இப்படியாடா ரோட். ஐயோ, நல்லா ஆளும் பைக் கழுவாது. அவங்க பார்த்தா தானே தெரியும், அவங்க பார்த்தா தானே தெரியுறது. தோட்டம் தான் ஏதாச்சா உள்ள கோயில் தோட்டங்கள் ஆனது கோயிலையா? இந்த செம்பாட்டு மண் தானே வேறு எங்களுக்கு. இந்தியாவில் எங்களோட போகணும் எதுமே என்ன நம்பி வந்தா. ஐயோ, போகிறோம் மலைக்கு போனா சரி. ஆக்களையும் காணையடா கேட்கறதுக்கு. ஆதிலிங்கேஸ்வரர் இங்கலையா? ஏ, அவன் ஐயட்ட வீட்டோட என்ன சொன்னவன்டா. இதா கொள்ளுவனும் நான் அங்கே மாறி போயிட்டேன். அம்மா வெடுக்குநாரிமலை பயணம். பனிச்சோடான் தான் சாப்பாடு. வெடுக்குநாரிமலை போகிற பாதை ஒற்றையடி பாதை. நாங்கள் கண்டி போன மாதிரிண்டா. அங்கே வீடுகள் இங்கே வீடுகள் இருக்கு. நான் சொல்கிறேன் சிங்களா கிடைக்கலையாமலு அந்த மாதிரி தான் நீங்கள் அங்கே பெரிய படம் விடுவாங்க, விடவே மாட்டாங்க. பாதை போ மாறுது வேற காட்டு பாதை. நீ கண்டியில் பாதை மாறுபட்ட மாதிரி இன்னும் எதுக்கு ரெண்டா பிரியுது. எங்கால காட்டுக்கு மத்தியில் பாருங்க எப்படி இருக்குன்னு.
பயமாக இருக்குது. பார்த்து எந்த பக்கம் இஞ்சாலையா மண்ணை ஏற்றுறவங்க உங்களுக்கு என்ன இஞ்சாலைண்ணா கடலில் எதுவுமே இருக்கோ? ஒன்னாத்தி பூச்சி வரவேற்குது. ஒன்னாத்தி பூச்சி பாதை காட்டுமா? அஞ்சு ரெண்டா பிரியுது. இதுக்குள்ளேயும் டாக்டர் வந்து போயிருக்கு. அங்கே காஞ்சி போட்டு இதுதான் வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் கோயில். ஏண்டா ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போகிறேன். அது மேலே மலைக்குத்தான் போகிறோம். தமிழாக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. முல்லைத்தீவில் டவுனுக்கு கேட்டாலே தெரியாது வெடுக்குநாரி மலை. ஆனால் சிங்களவன் வந்து நிற்கிறான் போட்டிக்கு. இப்படியே விட்டுட்டு இருந்தால் அவன் வருவான் தானே. காலுக்கு போயிட்டு வந்தால் வேலை ஆகுது. ஒரே தூரம் நடந்து பைக்லேயே வந்துக்கலாம். மோட்டர் பிசர் வயலில் பார்த்துட்டோம். முன்னுக்கு ஒரு வீடு கவையில் செஞ்சுக்கணும். பைக் போகாது மழை பள்ளம்ட்டு பைக்கை விட்டு வந்தோம். எனக்கு காட்டுக்குள்ள இப்படி தான் பாதைகள் மாறுபட்டு போனியலோ அவ்வளோதான். ஒன்னாத்தி பூச்சி தான் பஞ்சம் இல்லை. வாழ்த்தையும் போல பார்த்துட்டிங்களா? எல்லாத்தையும் லிங்கம் வைக்கப்படுறாங்க உங்களுக்கு. ஏண்டா லிங்கம் வைக்கப்படுறாங்க உங்களுக்கு. இங்கே எல்லா பாறையிலையும் இப்படி செதுக்கி விட்டுக்கிறாங்க. இருந்து கோயிலில் வைக்கப்படுறாங்களோ ஒன்றும் தெரியல. இங்கே லிங்கம் படிக்கிறதுக்கு இங்கேயே காற்று இப்படி அடிக்குது. ஏண்டா பட்டு கட்டு கிடையாது. கோயில் சம்பவம் போல இப்போ பாதை சரி. லிங்கேஸ்வரர் போனாங்களை கொண்டு காட்டுவாங்க. அது வந்து காட்டினா திரும்பி வரும். என்ன மண்ணாச்சு காட்டுது. காட்டினாலும் திரும்பி வருவோம். பாருங்க மேலே தெரியுதா? கேட்டுங்கள்டா. மேலே ஏறலாமாடா? இங்கே எந்த பெரிய மேலே உண்டு. இதில் ஏறுறதுக்கு வச்சிருப்பாங்கடா. வெடுக்குநாரி மலை. இங்கே இப்படி சுற்றி போய் முன்னால் ஏறணும். என்ன உடைச்சிக்கிறாங்களோட இல்லை சிதஞ்சதோ? ஆக்கள் விளங்கி போல. டஸ்ட்பின் எல்லாம் கிடக்கு. ஓகே ஓகே. இங்கே கீழே தான் கோவில் இருக்கேன்டா. கீழே கோயில் மேலே அஸ்தியம். வா நல்லா இருக்கு இடம். என்ன இவ்வாலயத்தின் உள்ள மேலே உச்சி அல்லது உச்சியிலோ அல்லது வேறு எங்காவதோ உள்ள பாறைகளில் எந்த விதமான எழுத்துக்களும் எழுத வேண்டாம். கேட்டுக்கொள்ளும். நன்றி. இப்படிக்கு ஆலய நிர்வாகம் மேலே ஒன்றும் எழுத வேணாமா.
இவங்க தான் கோயிலுக்கு போய் பார்ப்போமா. செருப்பை கலட்டிடணும். செருப்பை கலட்டிட்டு தான் போனாத்தான். இங்கே பாருங்க பிள்ளையார். வாவ், ஆதிலிங்கேஸ்வரர் பிள்ளையார். இங்கெல்லாம் சிவன். காளி போல இருக்கு. இவங்க மேலே எப்படி நிற்கிற இடையில இந்த கல்லாம் நிற்கிது. முட்டு கொடுத்த மாதிரி நிற்கிது. இங்கே வேறு வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர். இது காளியம்மன். மேலே தான் சிவன் இருக்கார் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதான் நெடுங்காணி ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயில். ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயில் மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது பாருங்க கோயில். நல்லா வித்தியாசமான இடம். இப்படிப்பட்ட இடம் ஒன்று பார்த்தீங்களா? ஃபுல்லாக குகை. கோயிலுக்கண்டே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். மேலே மேலே ஏறும் போது ஏறி பார்ப்போம். பார்த்துட்டு போகிறோம் வீடியோ. சேனலுக்கு புதுசாக இருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தெரிஞ்சாங்க தேவைக்கும் அந்த இடத்த. இந்த இடம் ஒரு வரைக்கும் தெரியாது. என்ன மணி அடிச்சு சத்தம் கேட்குது? மணி சத்தம் மாதிரி இல்லையா? சல்லாடி கட்டுற மாதிரி கேட்குது. காளி ஏண்டா இது? காளி எங்க போற? ஏறலாமா மேல? ஓகே, மேலே ஏறலாமான்னு பாதை கிடக்காம பின்பக்கம் பார்ப்போம். இந்த நாட்கள் வந்து பூசையெல்லாம் நடந்துருப்பாங்க. டஸ்ட்பின் இருக்குது, தண்ணி டேங்கு இருக்குது, தனி இடம். கடவுள்லாம் துணை, வேற ஒருத்தரும் துணை இல்லை. இங்கே ஒருத்தருமே இல்லை. நல்ல இடம். ரோட்டு நீட்டாக இருந்தால் பைக்லேயே வரலாம். மூடம் மட்டும். ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயில் ஒரு குகைக்கு மத்தியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்கு. இது கோயில். கோயிலுக்கு பின்பக்கத்தால் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, உதஞ்ச மாதிரி கிடக்கு. வழிய எங்கடா அங்க போற? வேற இல்லையா? இதால என்னடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இடமா பின்பக்கத்தால் ரொம்ப இருக்கு. நல்ல இடம், நல்ல பாதை. இந்த மழை பெஞ்சு நல்லா காஞ்சிட்டான். நீட்டாக இருக்குது. நாங்கள் விஷயம் தெரியாமல் பைக் அங்கே ரோட்டில் விட்டு இன்னொரு வீட்டை விட்டு வந்துட்டோம். ஆனால் நல்ல பாதை. இங்கே தான் பாதை. நம்மளாம் பைக்கில் வரலாம். ரொம்ப இருந்தான் முள்ளிவாய்க்கால் வந்துட்டு அப்படியே எங்கே வந்தாங்க. இதையும் பார்த்துட்டு போவோம்ண்டு வந்ததுக்கு பிரியோசனம். சும்மா இடம். தமிழாக்களுக்கு தெரியாது. முல்லைத்தீவு இருக்கிற டவுனுக்கு இருக்கிற ஆக்களுக்கே தெரியாது குருந்தூர் மலை. என்ன வெடுக்குநாரி மலை. குருந்தூரும் தெரியா, வெடுக்குநாரியும் தெரியா. குருந்தூர் மலைக்கு போக பார்த்தினாங்களும் அங்கே ஆர்மி போலீஸ் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். கலைக்குது நிறைய தூரம். எங்கடா இல்லை? நான் பாரு மப்பு அடிக்குது. அது போச்சு. பின்பக்கம் தான் இருக்கு. பார்த்தேன் என்னுடைய தெரியல.
தெரியாத கிளச்சி ஆகணுங்க. ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயில் என்ன அட சரியா ஆள் பாதையை மாற விட்டு ஒரு இடத்தையும் மாற விட்டா முடியுது. என்ன நீ வேற ஏதோ பார்க்குற அவ்வளோ இருக்கு, நீ வேற ஏதோ பார்க்குற அவ்வளோ இருக்கு. இன்னொரு என்ன குட்டி மேலையா இந்த ஜாயிண்ட் வேலை அவ்வளோ ஏறி போனாலே போயிடலாம் இருக்கு. ஆ சரியா மலையேறதுக்கான பாதை இதோ. இப்போ கரண்ட் அடிச்சிட்டு ஹெல்மெட் அதில் வைப்போமா? ஆ அட இங்கே படியெல்லாம் வச்சிருக்குடா. புரிய என்ன இதை விட என்ன அம்மாடி யார் தான் வந்து கிடக்கு. செருப்பு காட்டிட்டு வா. கைத்தை பிடிச்சி தான் வரணும், ஏன்டா செங்குத்தாக இருக்கு. என்னடா கண்டியை விட சோதனையாக கிடக்குது. கைத்தெல்லாம் இந்த விளையாட்டு முடிச்சு சாய்ச்சோ. இங்கே அடுத்த பாதை சரிப்பா கலட்டிட்டு போ. மேலைக்கு ஏறுறது யார் தான் வந்து இருக்க போகிறான் பேக்கு. இங்கே மேலே இந்த விளிம்பு போய் அட இங்கே இதான் நாங்கள் கோயில் கும்பிட்ட இடம் இதான். இந்த காருங்கிடத்த வடுக்குநாரிமலை, வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் கோயில் நெடுங்கணியில் இருக்குது. வந்தீங்கடா நாங்களும் ஆக்களை கேட்டு தான் வந்தது. மெப்பை நம்பி போயிடாங்க. இதான் இடம். பிச்சை பாதையில் வருவோம். ஏணிலாம் இருக்கு விளையாட்டு. சறுக்குது. ஓ மை ஃபோன். அப்பா எங்கடா நிற்கிற? சும்மாடா இங்கே வாங்க தொப்பிடுவ. ஓ மை கடவுளே மூதே. இல்ல ஏண்டா மரம் போட்டு. வாவ் சிவனை மறந்துட்டான். இப்படி வாவ் அப்பா சிவனி எவ்வளோ வசமா சென்னை தான் பலன் கிடைச்சிருக்கு. சிவனை தரிசிக்க ஆதிலிங்கேஸ்வரர்
பாருங்க மழை. நான் அந்த கண்டிக்கு போன நினைவு தான் வருது இப்போ. சுண்டு இடத்த பாருங்க சுற்றி. அம்மாடியோ நாங்கள் எவ்வளோ காட்டுக்காக நடந்து வந்துக்கொண்டு பாருங்க. பாருங்க அந்த டவர் ஒன்று தெரியுது. இங்கே தான் பைக் நிற்குது. வெடுக்கினார் மலை சக்ஸஸ்ஃபுல் ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மேலே சொர்க்கமே கையில் வந்த மாதிரி இருக்கு. என்னடா என்னது? இல்லை முன்சிப்புக்குல சாப்பிட போறியோ? போயிடாங்க நான் சொல்லிக்கொண்டு. என்னடா சொர்க்கம் தெரியுது மச்சி. கூட்டி கிணறுங்கடா எனக்கு. அப்பா கடலையும் ஷோடாவும். தமிழன் நம்பக்கூடாது. தமிழன் தான் கரெக்டாக கிருமி. காத்தடிக்கிறது வளர்க்குற மாதிரி இருக்கும். வளர்க்கினா சம்பவம் தான். நம்மளாக்கில் இடத்த கட்டாயமாக வந்து பாருங்கள். இந்த இடத்த நல்ல இடம் உண்டு. தெரிஞ்சால் அந்த இடத்த வந்து பார்த்தா தான் இதாக பிரயோஜனமா. இல்லாட்டிக்கு அவன் தான் வந்து கொடியை வைப்பான். புத்தர் வந்து இருக்க வேண்டிய புத்தரை தான் வந்து வச்சுருப்பாங்க. இதில் ஏதோ பெண்டிங்கில் நிற்கிது. இவங்க எவ்வளோ ஆழத்திலே கண்டு. ஆதிலிங்கேஸ்வரா. மாட்டு ரூபம் எடுத்து டக்கட குள்ள சாப்பிடுவேன். கொடுக்குறியா அதுக்கு ஆப்போசிட் எடுத்து போடு. அதை ரேட்டு கொடுக்குறேன். ஆப்போசிட்டா
எனக்கு ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைல். நீ கடலை தண்டுட்டு கடலை கொடுத்தனியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வாரம். இதான் விடுக்குநேரி மலை. எல்லோரும் வந்து பாருங்கோ. தெரிஞ்ச ஒரு பெரியாக்களோட வந்து பாருங்கோ. பாதையில் இடையில மாறுபடும், அவ்வளோ தான். மெட்ட பாதை நல்ல கிளியர். மழை இல்லாட்டிக்கு பைக்கில் வரலாம், இது மட்டும் பைக்கில் வரலாம். பார்த்து வாங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்க வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது இடங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுவோம். அந்த இடத்தையும் போய் வீடியோ போட்டு விட்றோம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுவும் போகிற வழியில் இன்னும் ஒரு மேலே குட்டி மேலே சிவலிங்கம் மாதிரி இருக்குண்டா. குட்டி சிவலிங்கம் மாதிரி. மேலே பெரிய சிங்கம், இங்கே மெட்ட லிங்கம். பெரிய லிங்கமும் சின்ன லிங்கம் எப்படி இருக்கு மேலே. ஓகே, போயிட்டு வருகிறோம். என்னது எதை பாய் மக்களே, ஹெல்மெட் கீழே என்ன இது ஒன்று தான் ரெஸ்க் இருக்கிற வேலையை உண்டு. இங்கே தான் ரங்க வேண்டும். ரிவர்ஸ் கியர் அரைக்கினா பின்னாடி தான். பின்னாடி மண்டை குழப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடுக்குநேரி மலை ஃபினிஷ். மீண்டும் சந்திப்போம் அடுத்த காலையில். எங்க போறியா? வார பாதை உண்டு, போகிற பாதை உண்டு. நான் அந்த மலை படிக்க மெட்ட படிக்க சும்மா சூற முடியும். கல்ல போட்டு போட்டு செத்தாரே போகுது அப்படி அங்கே உண்மையில. இப்போ செதுக்கெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கு. குப்பை பின்னாடி பாதை இல்லை போல ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இதுக்குள்ள வந்தேங்க. ஆழமா ஒரு அடி ஏன் கீழே கல்லோ தெரியாடா. நல்லா தேக்கில் 2:30 வந்தாங்க. இப்போ 3:30 மத்திய கழிச்சு போகிறோம். ஓகே, இதான் அந்த பார்த்து மாற்றினா பாரு. முன்னுக்கு வந்துட்டேன் தாண்டி. ஓ, ஸ்கிப் அடிச்சிட்டோம். கொஞ்சம் மாறினா ஃபுல்லாக பார்த்து காட்டுக்கு நிறுத்திருப்போம் போல. பின்ன எவ்வளோ தூரம் காட்டுக்கலாம் வந்து இப்படி தான் பாதை. பைக் எடுத்துட்டு வந்து ஏற்றிட்டு போறியா? ஏன் உனக்கு சாப்பாடு வேண்டிட்டு தீத்தி வாட்டு. இல்லை
வந்தவே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடக்கு நேரமலை பயணம் முடிந்து விட்டது. இந்த அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்களும் வந்து பாருங்கள். இல்லாட்டிக்கு பௌத்த சின்னத்தை கொண்டு வைத்து விடுவார்கள். வேறு இடம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்கோ. போயிட்டு வீடியோவாக போய் பார்த்துட்டு அனுபவங்களை வீடியோவாக போடுறேன். ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊருக்குள் வந்து விட்டோம். In 200 meters, turn right. இப்போ தான் டேட்டாவே வேலை செய்யுது. காட்டை விட்டு வெளியே வந்த அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.